அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஆவணி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் செவ்வாயும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி என்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் பிறக்கும். சில கடகராசி அன்பர்களுக்கு பரிபோன பதவிகள் திரும்ப கிடைக்கும். சில அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். செல்வந்தர்களின் நட்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். சமுதாயத்தில் சில அன்பர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தங்களது ஜென்மராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கடகராசி அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். வாக்குறுதிகளை கொடுப்பதில் மிகவும் கவனம் தேவை. கல்வி பயிலும் மாணவர்கள் தங்களது படிப்பில் சிறப்பாக செயல்பட ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று சில அன்பர்கள் அரசு வேலைக்கு செல்வதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். பெண்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உள்ளது. தங்களது எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஆகஸ்ட் மாதத்தில் 20 மற்றும் 21ஆம் தேதிகளும், செப்டம்பர் மாதத்தில் 16, 17 மற்றும் 18ஆம் தேதிகளும் வருகின்றது. கடகராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக உள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும். எனவே சரியான அளவில் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பணமோ அல்லது பொருளோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள், இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிடும். ஆவணி மாதத்திற்கான சுப தினங்களாக ஆகஸ்ட் மாதத்தில் 17, 18, 19, 23, 24, 25, 26, 27, 30 மற்றும் 31ஆம் தேதிகளும், செப்டம்பர் மாதத்தில் 1, 4, 5, 6, 12, 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகள் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி இரவு வரையிலும், செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை வரையிலும் சந்திராஷ்டமம் உண்டு. சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள ஆவணி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 6ஆம் தேதி வியாழக்கிழமையும், ஆகஸ்ட் மாதத்திற்கு 28ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 12ஆம் தேதி புதன்கிழமையும், ஆகஸ்ட் மாதத்திற்கு 30ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 20ஆம் தேதி வியாழக்கிழமையும், செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், செப்டம்பர் மாதத்திற்கு 16ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 31ஆம் தேதி திங்கட்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது செப்டம்பர் மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது செப்டம்பர் மாதம் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதத்தில் 17ஆம் தேதியும், செப்டம்பர் மாதத்தில்
15ஆம் தேதியும் வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதத்தில் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஆகஸ்ட் மாதம் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான அமாவாசை திதியானது செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. ஆவணி மாதத்திற்கு 6ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதத்திற்கு 22ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 3:18 முதல் பகல் 3:54 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் சிம்மராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்தும், சுக்கிரன் மற்றும் கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி காலை வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி இரவு வரை கடகராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி இரவு முதல் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி பகல் வரை சிம்மராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி பகல் முதல் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் பூராடம் நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.